நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தன்னுடைய கணவர் தனுஷ் மற்றும் ஸ்ருதி ஹாசன் நடிப்புல கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் முறையா இயக்குன 3 திரைப்படத்துல அனிருத் இசையமைச்ச வைதஸ் கொலவரி பாடல் குறித்து சமீபத்துல அளிச்ச பேட்டி ஒன்று சோசியல் மீடியால சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. அந்த படத்துல அனிருத் முதல் முறையா இசையமைப்பாளரா அறிமுகமானாரு. முதல் படத்திலேயே அவர் இசையமைச்ச வைதஸ் கொலவரி பாடல் அப்போவே யூடியூப் தளத்துல 10 கோடி பார்வையாளர்கள் அள்ளி மிகப்பெரிய சாதனைய படைத்திருந்தது. படம் வெளியாறதுக்கு முன்னாடியே அந்த பாடலாம் மிகப்பெரிய அடையாளமா அந்த படத்துக்கே மாறுச்சு. தனுஷ் மற்றும் ஸ்ருதிஹாசன் நடிப்புல வெளியான 3 திரைப்படத்தை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் முதல் முறையா இயக்கியிருந்தாங்க. அனிருத் இசையில வெளியான வைதஸ் கொலவரி, கண்ணடகா, நீ பார்த்த விழிகள், இதழின் ஓரம், கமான் கேர்ள்ஸ், போனி போன்னு அத்தனை பாடல்களும் மிகப்பெரிய அளவுல ரசிகர்களை கவர்ந்தெழுத்து வெற்றி பெற்றிருந்தது. இன்னமும் அந்த படத்தினுடைய பாடல்கள் பலருடைய ரிங்டோனாவும் ஃபேவரட் லிஸ்ட்லயும் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. சமீபத்துல லால் சலாம் படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக பேட்டி அளிச்சிருந்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசும்போது வைதஸ் கொலவரி பாடல் அந்த படத்தையே ஓவர் ஷேடோ செஞ்சிட்டதாகவும் அந்த பாடல் காரணமா படம் பெரிய அடி வாங்கினதுன்னும் பேசியிருக்கிறது அனிருத் ரசிகர்களை கடுப்புல அழுத்தியிருக்கு. ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு எதிராக தொடர்ந்து சோசியல் மீடியால மீம்ஸ்களையும் ட்ரோல்களையும் அனிருத் ரசிகர்கள் பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. முதல் படத்திலேயே அனிருத் அறிமுகப்படுத்தினதே ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான். ஆனா அதுக்கு பிறகு அனிருத் கூட அவங்க பயணிக்கவே இல்லைங்கிறது தான் ரசிகர்களை பெரும் அதிர்ச்சியில அழுத்தியிருக்கு. 2015ஆம் ஆண்டு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்குன வைராஜாவை படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருந்தாங்க. அதே போல தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய லால் சலாம் படத்துக்கு AR ரஹ்மான் இசையமைச்சிருக்காரு. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சமீபத்துல அனிருத்துக்கும் அவருடைய பாடலுக்கும் எதிராக பேசினது ரசிகர்களை கடுப்புல அழுத்தியிருக்கு. 3 திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு காரணமே அனிருத்துடைய இசை மற்றும் வைதஸ் கொலவரி பாடல் தான் ரசிகர்கள் கமெண்ட்களையும் மீம்ஸ்களையும் போட்டு ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. கடந்த ஆண்டு ரஜினிகாந்தினுடைய ஜெயிலர் படம் வெற்றியடைய காரணமா இருந்த அனிருத் இப்படி அசிங்கப்படுத்தும் விதமா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசாம தவிர்த்திருக்கலாம்னு அட்வைஸ் செஞ்சும் வந்துட்டு இருக்காங்க. அடுத்து வேட்டையன் படத்தையும் அனிருத்தனுடைய இசை வெற்றியடைய செய்யும்னு ஏகப்பட்ட ரசிகர்கள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு நன்றியே இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் தனுஷ் மற்றும் சிவகார்த்திகேயன் இடையே பிரச்சனை வெடித்த நிலையில சிவகார்த்திகேயன் படங்களுக்கு தொடர்ந்து அனிருத் இசை அமைத்து வந்த நிலையில இதுதான் இவங்களுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட காரணமாங்கிற கேள்வியும் ரசிகர்கள் எழுப்பிட்டு வராங்க. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.